அப்போ அதுலேருந்து என்ன ஆரம்பித்தான், மக்களோட உட்காந்து பேச ஆரம்பித்தான். அந்த விளக்கம்பத்துக்கு கீழே சாயங்கால நேரத்தில் கூடுவோம். கடினமாக உழைச்சிட்டு வீட்டுக்கு திரும்புங்க, தண்ணி கிண்ணி எடுத்துகிட்டு அந்த கேப்பையை மறுபடியும் திரித்து களியாக்கிட்டு அப்படி வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறமா சந்தோஷம் சிரிப்பு பாட்டு. அந்த சந்தோஷம் சிரிப்பு பாட்டு இல்லைன்னா எத்தையோ மக்கள் செத்தே போயிடுவாங்க. அதில் தான் அந்த புழுக்கங்களுக்கெல்லாம் விட்டுட்டு அப்படி ஆற்றி எழுதுறான். அதில் ஒரு பொண்ணு இப்போனாவது மாதிரினாவது இப்போ ஆனாவனா கற்றுக்கிறான். ஆனாவனா படிக்காத காலத்தில் இருந்த ஒரு பொண்ணு விடுகதை போட்டான். அவன் என்ன சொன்னான், காயான பிறகு பூவாவது எது, பழமான பிறகு காயாவது எதுன்னா. அன்னைக்கு இங்கே பதில் கிடையாது. பதில் கதையெல்லாம் போட்டு வாங்கினேன், தூக்கம் தொலைஞ்சுது சொன்னான். என்னதுன்னா, காயான பிறகு பூவாவது, அடுப்படியில் தேங்காயை உடைச்சு அருவாமனையில் திருவுனிங்கன்னா வந்துச்சா பூ, காயான பிறகு பூ ஆயிடுச்சா. ஆகா, அந்த ஆளை வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் துள்ளியுண்டு மொன மாறி கிடக்கு, உங்களால் கண்டுபிடிக்க முடியல. சரிதானா? இலக்கியம், விஞ்ஞானம் எல்லாம் அதுக்குள்ளே அடங்கிடுச்சுண்ணா.